ஒரு காலத்தில் குழந்தைகள் இல்லாத ஒரு அரசரும் அரசியும் வாழ்ந்தார்கள். அது அரசியை மிகவும் சோகமாக்கியது. மேலும் அவளுக்கு சொந்தமாக ஒரு குழந்தை பிறக்க வேண்டும் என்று ஏங்கினாள். ஒரு நாள் அவள் அரண்மனையின் புல்வெளிகளில் அமர்ந்திருந்த போது ஒரு விசித்திரமான பெண் அவளிடம் வந்தாள். நீண்ட நாள் வாழட்டும் நம் அரசியே. நீங்கள் யார் பாட்டி? உங்கள் இதயத்திற்கு என்ன பாதிப்பு என்று எனக்கு தெரியும். நான் உதவ முடியும். உண்மையாக செய்ய முடியுமா? இதை எடுத்து 2 வாளியில் தண்ணீரை எடுத்து அதில் இதை கலக்கவும். அந்த நீரில் நீங்களே குளித்து பின்னர் அதை உங்கள் படுக்கையின் கீழ் எறியுங்கள். அடுத்த நாள் காலையில் உங்கள் படுக்கையின் கீழ் 2 பூக்கள் மலர்ந்திருக்கும். ஒன்று ஊதா நிறத்திலும் மற்றொன்று நீல நிறத்திலும் இருக்கும். நீங்கள் நீல நிறத்தை சாப்பிட வேண்டும் மற்றும் ஊதா நிற மலரை நீங்கள் இருக்கும் இடத்தில் அப்படியே விட்டுவிட வேண்டும். எனவே அரசி சொன்னபடி செய்தாள். அவள் 2 வாளி தண்ணீரை அவளது அறைக்கு கொண்டு வந்து அதில் குளித்து கொண்டாள். பின்னர் தண்ணீரை படுக்கைக்கு கீழே வீசினாள். மறுநாள் காலையில் வயதான அந்த பெண் கணித்தபடியே படுக்கைக்கு கீழே 2 பூக்கள் முளைத்தன. அரசி நீல நிற பூவை எடுத்து சாப்பிட்டாள். அவள் இதுவரை ருசித்த மிக சுவையான பொருள் அதுவாக இருந்தது. மற்ற பூ எப்படி சுவைக்கக்கூடும் என்று தெரிந்து கொள்ள அவள் ஏங்கினாள். வயதான பெண் தன்னை எச்சரித்ததை மறந்துவிட்டாள். அவள் அந்த ஊதா பூவையும் சாப்பிட்டாள். விரைவில் அரசி 2 குழந்தைகளை பெற்றெடுத்தாள். அவற்றில் ஒன்று மிகவும் அழகாக இருந்தது. அவள் ஒரு தேவதை போல இருந்தாள். மற்றும் மற்றவள் என்ன சொல்வது? அந்த குழந்தையை பார்த்து சிவிலியர் அதிர்ச்சி அடைந்தாள். என்ன இது எப்படி ஆனது? என்ன ஆச்சு? 2 குழந்தைகளில் ஒருவர் கொம்புகள் மற்றும் ஒரு வாளுடன் பிறந்தது. செவிலியர் அதை அவளிடம் காட்டினாள். என் குழந்தையா ஆரோக்கியமாக இருக்கிறாளா? ஆரோக்கியமாக இருக்கிறாள். ஆனா அவள் வித்தியாசமாக இருந்தாலும் என் குழந்தைதான். என் மற்ற குழந்தைக்கு கொடுக்கும் அன்பு மற்றும் மென்மையான கவனிப்புடன் இவளையும் வளர்ப்பேன். நான் இவளை இளவரசி ஹாண்டேல் மற்றும் அவளை இளவரசி ஆக்னஸ் என்றும் அழைப்பேன். அதனால் அப்படியே ஆனது. அரசியும் அரசரும் தங்கள் மகள்கள் இருவரையும் அன்புடனும் அக்கறையுடனும் வளர்த்தார்கள். 2 சகோதரிகளும் மிகவும் நெருக்கமாக இருந்தனர். அவர்கள் வளர்ந்த பிறகும் அவர்களை பிரிக்க முடியாது. ஆனால் கொம்புகளுடன் கூடிய இளவரசி ஒரு கிழிந்த கந்தலான முக்காடு அணிந்து கையில் ஒரு மரக்கரண்டியை எப்போதும் வைத்திருப்பாள். அதனால் மக்கள் அவளை கிழிந்த முக்காடு இளவரசி என்று அழைக்க தொடங்கினர். அவளின் கன்னி பருவத்தில் அவளிடம் இதை பற்றி கேட்டபோது, நீ ஏன் இந்த முக்காடை அணிகிறாய் மற்றும் ஏன் அந்த மரக்கரண்டியை வைத்திருக்கிறாய்? ஏனென்றால் ஒரு உண்மையான காதல் ஒரு நாள் என் முக்காடை ஒரு கிரீடமாக மாற்றும், கரண்டியை தேவதையின் ஒரு மந்திரக்கோலாக மாற்றும். ஒரு நாள் அரண்மனைக்கு ஒரு செய்தி வந்தது. ஓ இல்லை. என்னவாயிற்று அப்பா? பூதங்களின் கூட்டம் நமது நாட்டிற்குள் வந்துள்ளன. அவைகள் எந்த நாட்டிற்குள் வந்தாலும் கிறிஸ்துமஸ் தினத்தன்று அந்த நாட்டின் அரண்மனையில் பெரிய அழிவை ஏற்படுத்துவார்கள். அது ஒரு இரவுக்காக மட்டும்தான். அவர்கள் போக்கில் விட்டு விடுவோம். செய்ய வந்ததை செய்துவிட்டு சென்று விடுவார்கள். ஆமாம் என் அன்பே. ஆனால் அவர்கள் வழக்கமாக நமது அரண்மனையில் இருக்கும் அற்புத விஷயங்களை எடுத்துக் கொள்வார்கள். நம்மிடம் இருக்கும் அற்புதம் நமது அன்பு மகள்தான். அவளை அவர்கள் எங்கும் தேடலாம். அவளை பாதுகாப்பாக மறைத்து வைப்பதற்கு நம்மிடம் போதுமான இடம் இல்லை. ஓ, கவலைப்பட வேண்டாம் அப்பா. பூதங்கள் இதற்கு முன்பு பார்த்திராத அளவு மந்திர சக்தி என்னிடம் இருக்கிறது. அவர்கள் வரட்டும். எனக்கோ என் சகோதரிக்கோ எதுவும் நடக்காது என்பதை உறுதி செய்வேன். எனவே கிறிஸ்துமஸ் ஈவ் இரவு வந்தது. அரண்மனை பாதுகாப்பாக இருந்தது. ஆனால் பூதங்கள் இளவரசிகள் இருந்த அறைக்கு வந்தன. இருவரும் பூதங்களை எதிர்த்து போராடி தோற்கடித்தனர். இளவரசி டாட்டர்ஹுட் தனது மரக்கண்ணாடியால் அதை செய்தாள். பூதங்கள் விரைவில் ஓடிவிட்டன. ஆனால் அவர்களில் ஒருவர் வெளியேறுவதற்கு முன்பு இளவரசியை ஒரு பசுவாக மாற்ற ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை வெளியிட்டது. ஆக்னஸ்!
அரண்மனையில் உள்ள அனைவரும் பூதங்கள் செய்ததை கண்டு மிகவும் வருத்தமாக இருந்தனர். ஆனால் இளவரசி டாட்டர்வுட் அதை அப்படியே இருக்க விடப்போவதில்லை. என் செல்ல மகளுக்கு என்னவாயிற்று? நாம் என்ன செய்ய போகிறோம்? பூதங்கள் எங்கு வாழ்கின்றன என்பது எனக்கு தெரியும். 3 கடல்களுக்கு அப்பால் உள்ள ஒரு கோட்டையில் இருக்கின்றன. மேலும் 3 கடல்களின் நடுவே மந்திர நீர் உள்ளது. அதனுடன் நான் பூதங்களை தோற்கடித்து ஆக்னஸை மீண்டும் அவளது உண்மையான ரூபத்திற்கு மாற்ற முடியும். 3 கடல்களுக்கு நடுவில் மந்திர நீர் இருக்கிறதா? இதற்கு முன் நான் இதை கேள்விப்பட்டதே இல்லையே. அதற்காக நீங்கள் கொம்புகள் மற்றும் வாள் கொண்ட ஒரு நபராக இருக்க வேண்டும். அப்பா, எனக்காக ஒரு படகை கட்டுங்கள். அது மிகவும் வலுவாக இருக்க வேண்டும். அதில் ஆக்னஸும் நானும் மட்டும்தான் பயணம் செய்வோம். நான் விரைவில் எல்லாவற்றையும் சரி செய்வேன். 2 இளவரசிகள் 3 கடல்களுக்கு பயணம் செய்தனர். ஒவ்வொரு கடலுக்கும் நடுவில் டாட்டர்வுட் தண்ணீரை சேகரித்து அவளது கோப்பரையில் ஊற்றி ஆக்னஸ் பார்த்தபடி தன் மரக்கண்ணாடியால் கிளறினாள். 3வது கடலில் இருந்த தண்ணீர் போடப்பட்ட நேரத்தில் தண்ணீர் ஆழமான ஊதா நிறமாக மாறியது. டாட்டர்வுட் அதை ஒரு தொட்டியில் போட்டு பூதங்களின் கோட்டையின் அடிப்பகுதிக்கு கொண்டு சென்றாள். பூதங்கள் அவளை பார்த்து தாக்கின. அவள் தன் கரண்டியை குப்பியில் நனைத்து அவர்கள் மீது ஊதா நிற நீரை தெளித்தாள். அவர்கள் அலறி அடித்து ஓடின. இளவரசி ஆக்னஸை சபித்த பூதமிடம் டாட்டர்வுட் சென்றாள். தயவு செய்து என்னை அதால் தாக்க வேண்டாம், விட்டுவிடு. பிறகு என் சகோதரியை சரி செய்யுங்கள். அவளுக்கு அளித்த சாபத்தை இப்போதே நீக்குங்கள், உடனே. இளவரசி டாட்டர்வுட் பூதத்தை கப்பலுக்கு அழைத்து சென்று சாபத்தை அகற்றும்படி செய்தாள். இளவரசி ஆக்னஸ் மீண்டும் தனது உண்மையான ரூபத்திற்கு மாறினாள். ஆனால் அவர்கள் தங்கள் கப்பலில் புறப்படுவதற்கு முன்பு பூதம் எச்சரித்தது. நீ என்றும் நீயாகவே இருக்க விரும்புகிறாய் என்றால் உன் பெற்றோரிடம் திரும்புவதற்கு முன் உண்மையான அன்பை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். உங்கள் உண்மையான அன்பை கண்டுபிடிக்காமல் உங்கள் அரண்மனையின் வாயில்களில் நுழைந்தால் மீண்டும் ஒரு மாடாக மாறுவாய். என்னை மன்னித்து விடு, ஆனால் இந்த சாபம் இவ்வாறுதான் செயல்படும். இப்போது நாம் என்ன செய்ய போகிறோம்? உண்மையான அன்பை நாம் எங்கே தேடுவது? அது உண்மையானதா என்பதை நான் எப்படி அறிந்து கொள்வோம்? கவலைப்பட வேண்டாம் சகோதரி, நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது எனக்கு நன்றாக தெரியும். உண்மையான அன்பின் உண்மையான சோதனை தியாகம்தான். இளவரசி டாட்டர்வுட்டுக்கு நிச்சயமாக அவள் என்ன செய்ய போகிறாள் என்பது தெரியும். எப்படி என்று நமக்கு தெரியாது. அவளுடைய கொம்புகள் காரணமாக இருக்கலாம். அவள் 2 மகன்கள் கொண்ட ஒரு அரசர் வாழ்ந்த தொலைதூர நாட்டிற்கு பயணம் செய்தாள். அரசரின் ராணுவம் ஒரு அழகான கப்பல் தங்கள் துறைமுகத்திற்கு பயணம் செய்யக்கூடிய அளவிற்கு வலிமையாக இருப்பதை கண்டபோது அவர்கள் சென்று மன்னருக்கு தெரிவித்தனர். அரசரே, கப்பல் மிக பெரியது, ஆனால் ராணுவம் இல்லை. கொம்பும் வாளும் கொண்ட ஒரு பெண்ணை மட்டுமே பார்க்க முடிந்தது. என்ன? எப்படி சாத்தியமாகும்? அப்பா, நான் போய் என்னவென்று பார்க்கிறேன். இல்லை தம்பி, அவள் ஒரு பெண் மந்திரவாதியாகவோ அல்லது சூனியக்காரியாகவோ இருக்கலாம். என் சகோதரனை நான் ஆபத்தில் விடமாட்டேன். தந்தையே, நான் செல்கிறேன். நானும் உங்களை தனியாக விடமாட்டேன். நாம் இருவரும் சென்று என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். எனவே 2 இளவரசர்களும் கப்பலை நோக்கி சென்றனர். அவர்கள் கப்பல் தளத்தை அடைந்து விசாரித்த போது 2 இளவரசிகளும் பூதங்களை பற்றியும் அவர்கள் வீட்டிற்கு செல்வதற்கு முன்பு சற்று அலைய வேண்டியிருந்ததையும் அவர்களிடம் சொன்னார்கள். இருப்பினும் உண்மையான அன்பை கண்டுபிடிப்பதை பற்றி அவர்கள் குறிப்பிடவில்லை. ஏனென்றால் உண்மையான காதலை அவ்வாறு கண்டுபிடிக்க முடியாது அல்லவா? அதனால்தான் இளவரசிகள் அடுத்த 3 மாதங்களுக்கு அரச விருந்தினர்கள் என்பதால் இளவரசர்கள் அவர்களை நாடு முழுவதும் அழைத்து சென்றனர். அவர்கள் ஒன்றாக பேசினர், சுற்றுலா செய்தனர். அப்போது ஆக்னஸும் மூத்த இளவரசரும் காதலித்தனர். ஒரு நாள் சகோதரிகள் நாட்டை விட்டு வெளியேறவிருந்தனர். மூத்த இளவரசர் இதை தாங்க முடியாமல் அவர் ஆக்னஸிடம் கூறினார், விடை பெறுகிறேன். போக வேண்டாம், தயவு செய்து போக வேண்டாம். நாங்கள் இங்கு வெகு நாள் தங்க முடியாது. நாங்கள் இந்த ராஜ்யத்தை சேர்ந்தவர்கள் அல்ல. என் இதயத்தில் துடிப்பு இருக்கும் வரை உன்னை என்னால் மறக்க முடியாது.
ஒருவேளை நான் சொல்லப்போகும் விஷயம் உனக்கு பிடிக்கவில்லை என்றால் நீ எப்படி வேண்டுமானாலும் என்னை தண்டிக்கலாம். ஆனால் நான் உண்மையாக இருக்கிறேன். அத்துடன் இதை மிகவும் மரியாதையுடன் நான் உன்னிடம் கூறுகிறேன். அது என்ன இளவரசரே? நான் உன்னை உண்மையாகவே காதலிக்கிறேன் இளவரசியாரே. நான் உங்களை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் என்னை உங்கள் கணவனாக ஏற்றுக்கொள்வீர்களா? உங்கள் சகோதரர் என்னை திருமணம் செய்ய ஒப்புக்கொண்டால் மட்டுமே என் சகோதரி உங்களை திருமணம் செய்து கொள்வாள். நான் செய்வேன். வேண்டாம் தம்பி, உனக்கு விருப்பமில்லாத ஒருவரை எனக்காக நீ திருமணம் செய்து கொள்ள வேண்டாம். சகோதரரே, உண்மையான அன்பை கண்டுபிடிப்பது மிகவும் கடினம். உங்களுடையதை கண்டுபிடித்தீர்கள். உங்கள் மணமகளின் சகோதரியுடன் நான் மகிழ்ச்சியாக இருக்கலாம். ஆனால் உங்கள் அன்பை நழுவ விட்டால் நீங்கள் ஒருபோதும் மகிழ்ச்சியாக இருக்க மாட்டீர்கள். பார்க்க முடியவில்லையா? அவளும் உங்களை காதலிக்கிறாள். மூத்த இளவரசர் தனது சிறிய சகோதரரை டாட்டாஹுட்டை திருமணம் செய்து கொள்வதற்கான எண்ணத்தை கைவிடுமாறு சமாதானப்படுத்த முயன்றார். ஆனால் இளைய இளவரசர் கேட்கவில்லை. இளவரசி ஆக்னஸும் தனது அன்பு சகோதரியின் வார்த்தைக்கு எதிராக சொல்ல மாட்டாள். எனவே பல வாதங்களுக்கும் அதிக விவாதங்களுக்கும் பிறகு மூத்த இளவரசர் இளவரசி ஆக்னஸை திருமணம் செய்து கொள்வார் என்று, இளைய இளவரசர் இளவரசி டாட்டாஹுட்டை திருமணம் செய்து கொள்வார் என்றும் தீர்மானிக்கப்பட்டது. திருமண நாள் வந்தது. டாட்டாஹுட் இளைய இளவரசரை தனது அறைக்கு அழைத்தாள். என்னை இங்கு அழைத்தாயா? ஆம். நான் திருமணம் செய்வதற்கு முன்பு நீங்கள் என்னிடம் சொல்லவோ அல்லது கேட்கவோ எதுவும் இல்லையா? அதை நான் இன்று அறிந்து கொள்ள விரும்புகிறேன். என் சகோதரர் தன் உண்மையான காதலை திருமணம் செய்கிறார். அதை பார்த்து நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய கொம்புகள் மற்றும் என் வால் மற்றும் என் மரக்கரண்டி பற்றி நீங்கள் கேட்க விரும்பவில்லையா? நான் உன்னை நீ இருப்பது போல ஏற்றுக்கொள்கிறேன். நான் உன்னை நேசிக்கவில்லை என்பது உண்மைதான். இருந்தாலும் நீ எவ்வளவு மகிழ்ச்சியான புத்திசாலித்தனமான தோழியாக இருந்தாய் என்பதை கண்டேன். உன்னுடன் நாட்டில் பயணம் செய்ததை நான் ரசித்தேன். உன்னுடன் ஒரு நட்பு போதும் என்று நம்புகிறேன். உன்னை மகிழ்விக்க என்னால் முடிந்ததை நான் செய்வேன். உனக்கு வாக்குறுதி அளிக்கிறேன். தனது சகோதரருக்காக இவ்வளவு பெரிய தியாகம் செய்யும் ஒரு மனிதனை நான் முழுமையாக நம்புகிறேன். ஆனால் என் கணவராக இருப்பதால் என்னை பற்றி தெரிந்து கொள்ள உங்களுக்கு உரிமையுண்டு. எனவே எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் வெளிப்படையாக இருங்கள். அது எனக்கு மகிழ்ச்சியை தரும். இந்த கிழிந்த கந்தலான முக்காடை ஏன் அணுகிறாய்? எங்கே? என்ன கிழிந்த முக்காடு? உலகின் மிகச்சிறந்த கிரீடத்தை எப்படி தப்பாக உங்களால் இப்படி சொல்ல முடியும்? பிறகு இந்த மரக்கரண்டியை ஏன் வைத்திருக்கிறாய்? என்ன மரக்கரண்டியா? இளவரசரே, எந்த இளவரசியும் இதுவரை வைத்திருக்காத மிக அழகான மந்திரக்கோள் இது. ஆமாம், நீ எப்படி இப்படி பிறந்தாய்? கொம்புகள் மற்றும் வாளுடன்? நான் கொம்புகள் மற்றும் வாளுடன் பிறந்தேன் என்று யார் கூறினார்கள்? உங்களுக்கு மனப்பிரமை. நீ அழகாக இருக்கிறாய். இப்போது என்ன நடந்தது என்று எனக்கு புரியவில்லை. இது உண்மையான அன்பின் சக்தி இளவரசரே. ஆனால் உண்மையில் நான் உன்னை எப்போதும் நேசிக்கவில்லை. ஆனால் நீங்கள் உங்கள் மூத்த சகோதரரை நேசிக்கிறீர்கள். அவருக்காக நீங்கள் இவ்வளவு பெரிய தியாகத்தை செய்ய தயாராக இருக்கிறீர்கள். ஒரு விதத்தில் நீங்கள் என்னையும் நேசித்தீர்கள். ஏனென்றால் என் கொம்புகள் மற்றும் வால் மற்றும் என் வித்தியாசத்தை பற்றி நீங்கள் ஒருபோதும் எனக்கு உணரவிடவில்லை. நீங்கள் எப்போதும் என்னை மிகவும் மரியாதையுடன் நடத்தினீர்கள். அதுவும் உண்மையிலேயே நியாயமான, உன்னதமான இதயமுள்ள ஒரு மனிதனின் அடையாளம்தான். அத்தகைய இதயம் மட்டுமே நேசிக்க முடியும். என் சகோதரி ஆக்னஸுக்கும் உங்கள் சகோதரருக்கும் இதே நிலைதான். அவர்கள் இருவரும் நமக்காக தங்கள் அன்பை தியாகம் செய்ய தயாராக இருந்தார்கள். உங்கள் சகோதரர் நீங்கள் என்னை திருமணம் செய்வதை தவிர்க்க என்ன வேண்டுமானாலும் செய்யவிருந்தார் மற்றும் என் சகோதரி என் வார்த்தைக்கு கட்டுப்பட்டாள். உண்மையில் அன்பும் மரியாதையும் மிகவும் சக்தி வாய்ந்தவையா? உலகின் மிக சக்தி வாய்ந்த மந்திரம் அதுதான். நம் அனைவரையும் காப்பாற்றியதற்கு நன்றி. எனவே 2 ஜோடிகள் ஒருவருக்கொருவர் மிகவும் வெறித்தனமாக காதலிக்கும் இளவரசி ஆக்னஸ் மற்றும் மூத்த இளவரசர் மற்றும் ஒருவருக்கொருவர் மரியாதையை அளிக்கும் இளவரசி ஹாண்டல் மற்றும் இளைய இளவரசர் மிகுந்த ஆடம்பரத்தோடும் மகிமையோடும் திருமணம் செய்து கொண்டனர். பிறகு அவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தார்கள்.